இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளாண்ட நல்ல தங்கமான 2 வேட்பாளர் நிற்கிறானுவோ. முன்னாடி ஒரு தம்பி கொலைகீழ ஏதாவது கேசிக்குதா உங்க மேலே? ஓகே தம்பி கட்ட பஞ்சாயத்து ஏதாவது பண்ணிக்கிறியா? சிச்சி அதெல்லாம் இல்லைங்க. இன்னும் கொலை முயற்சி ஏதாவது? சிச்சி அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி தம்பி. ஐயோ இல்ல இல்ல சத்தியமா இல்லைல்ல தம்பி. குடி பழக்கம் இதுதான் இருக்கு, ஆனா பெருசா இல்லை. பெருசா இல்லைன்னா நானே கடை வச்சுக்க கூடாது. அதாவது நம்ம தம்பிங்க பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்க பின்பற்றுவானுங்கோ, எந்த கரைமும் இல்லாம எல்லாம் வச்சுக்கிறானுங்கோ. இவனுங்க வந்து நம்ம ஆளுங்க ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டில் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆமா, இவனுங்க தான் வந்து நட்டமா பெண்கள் பாதுகாப்பா நப்பாட்ட போறானுங்கோ. என்னப்பா தம்பி, கரெக்ட் தானே? இது மட்டும் வேணாம். ஏன்? ஒரே ஒரு கேஸ் இருக்குது. என்ன கேஸ்? பாலியல் கேஸ். ஆமா, இதை விட்டு மற்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். இது மட்டும் குற்றவாளியா? ஆமா. ஏன் ஒரு குற்றவாளியா? ஆமா, இதை விட்டுருங்க, இது பேசாதீங்க, மற்றதெல்லாம் பேசுங்க. சரி தம்பி வந்து ஒரு ரேப்பு தான் பண்ணிக்கிறாப்புல, அதனால அது கண்டுக்காதீங்க. நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி சல்பித்தனமான அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுத்து நம்ம இவனை நியாயமாக்கி விட்டுறலாம். அப்புறம் நம்ம இன்னொரு தம்பிக்கிறாப்புல, அவர் அப்படியான ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புல அப்படியே ஒத்திப்பாப்புல. நம்ம தானே? என் மேலே கேஸ் இருக்கு தலைவரே, பாலியல் வழக்கு. பூந்தமல்லி எம்எல்ஏ ஜெயிலுக்குள்ள போற நீ போ. இப்போ நான் 5 வேட்பாளருக்கு எங்கடா போவேன்? எல்லாம் அக்யூஸ்டா. காசை நானும் காசை பார்த்தோன்னே பேன்னு வாங்கிட்டேன். எவன் அக்யூஸ்டு, எவன் நல்லவன், எவன் கெட்டவன் கூட தெரில. நாசமா போச்சு என் வாழ்க. சரி ஓட்டு போட்டுருங்க. போங்கடா, கேப் கூட உள்ள போங்கடா, அட்டி வெளுக்கிற உள்ள போங்கடா. சரி